வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கீனி பழனி. புதுச்சேரியில் நேற்று வில்லியனூரில் நடைபெற்ற விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் நிறைவு விழாவில் மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரியில் அனைத்து விவசாய மோட்டார்களுக்கும் ஒரே நேரத்தில் சோலார் மின் வசதி பொருத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகமும் மாநில அரசின் வேளாண் துறை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர், ஒதியம்பட்டு, அரியூர், திருக்காஞ்சி, கூடப்பாக்கம் மற்றும் இரளன் சந்தை பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 நாட்கள் அறிவிக்கப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடிவடைகிறது. புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை முத்தியால்பேட்டை முழுவதும் சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சினி நகர், வஉசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், தெபேசன்பேட், விஸ்வநாதன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கொங்கன், கோவா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மாநிலங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.